ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2ஆம் பகுதி அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம், அடுத்த எபிசோடிலே நாம் பார்க்கலாம். இந்த முதல் பகுதி எலிசா தீர்க்கதரிசி சூனேம் ஊரால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, அது மரித்தது, பிறகு உயிரோடு எழுந்தது. அப்போ அந்த தாயின் இடத்துல அந்த மகளுக்கு எலிசா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இந்த தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கும், ஆகவே நீ இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது போய் பிழைத்துக்கொள் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியே பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் பஞ்சம் பிழைக்கிறார். இப்போ இங்கேதான் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படுகின்ற மலிவான காரியம். பஞ்சம் போய்விட்டது என்று அறிந்தவுடனே மறுபடியும் பெலிஸ்தரின் தேசத்திலிருந்து இங்கு வரும் பொழுது, இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த அம்மாவுக்கு இருந்த நிலம், இந்த அம்மாவுக்கு இருந்த வயல், அதெல்லாம் மற்றவர்கள் எடுத்திருப்பார்கள். ஆகவே ராஜாவின் இடத்தில் முறையிடுவதற்காக வருகிறார்கள். தேசத்தை விட்டு இந்த தேசத்திற்கு ராஜாவின் இடத்திலே என்னுடைய நிலத்தை எனக்கு மீட்டுத்தாருங்கள், என்னுடைய வயலை எனக்கு மீட்டுத்தாருங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், எலிசாவுக்கு வேலைக்காரனாய் இருந்த கேயாசியை அழைத்து எலிசா தீர்க்கதரிசி என்னவெல்லாம் அற்புதம் செய்தார் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கரெக்டா இந்த சூனேமியாளை பற்றி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. டைமிங் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாய், ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர் தேவன். 1 நிமிடம் முந்தவும் மாட்டார், 1 நிமிடம் தாமதிக்கவும் மாட்டார், சரியாய் நடக்கும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அம்மா ராஜாவின் இடத்தில் வருகிறார்கள். உடனே கேயாசி, நான் சொல்லி கொண்டிருந்தேனே அவங்க இவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இவங்களை பற்றி இப்போதான் கேட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன், அவர்களுக்கு ஒரு குறை, அதை நான் தீர்த்து வைக்க வேண்டும், மனு கொடுத்திருக்கிறார்கள் என்ற உடனே இம்மீடியட்டாக ராஜா அதை அவர்களுக்கு செய்து முடிக்கிறார். அதன் பிறகு சீரியாவின் ராஜா பெனாதாத், அவர் தான் சமாரியாவை முற்றுகை போட்டவர் என்று முந்தின எபிசோடிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவர் வியாதியா இருக்கிறார். அவர் தான் எலிசா தீர்க்கதரிசியை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டவராயிற்றே. ஆகவே ஆசகேல் என்பவனை அழைத்து எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திற்கு அனுப்பி, நான் இந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுவேனா சுகம் பெற மாட்டேனா? பாருங்களேன், ஒரு பிரஜாதி ராஜா, ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு ஆள் அனுப்பி நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா என்று கேட்கிறார். அப்போ எலிசா தீர்க்கதரிசி ஆசகேலிடம் சொல்லுகிறார், கண்டிப்பாய் அவர் சாவார், பிழைக்க மாட்டார் என்று அறிவிக்கிறார். அறிவித்து முடித்து நிறுத்திவிட்டு தொடர்ச்சியாக தன் முகத்தை திருப்பாமல் தொடர்ச்சியாய் அழ ஆரம்பித்து விட்டார் எலிசா தீர்க்கதரிசி. அந்த அழுகைக்கான விளக்கமும் தெரியவில்லை, காரணமும் புரியவில்லை ஆசகேலுக்கு. உடனே ஆசகேல், எதற்காக இப்படி அழுகிறீர்கள், அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 12ஆம் வசனம். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு எலிசா, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன். தன்னுடைய ராஜா சுகமாவாரா பிழைப்பாரா என்று கேட்பதற்காக அனுப்பப்பட்ட மனுஷன். ஆனா எலிசா தீர்க்கதரிசி வந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேலருக்கு செய்ய போகிற தீங்க நினைச்சு நான் அழுகிறேன். நீ அவங்க கோட்டையை அக்கினிக்கு இரையாக்குவ, அவங்க வாலிபரை பட்டயத்தினால் கொன்று போடுவ, அவங்க குழந்தைகளை தரையோட மோதி அவங்க கர்ப்பவதிகளை கீறி போடுவ என்றெல்லாம் சொல்லும் பொழுது இந்த ஆசகேல் கேட்குறான், இத்தனை பெரிய காரியத்தை செய்யறதற்கு நான் யாருங்க? நான் சாதாரணமானால் நான் என்ன ராஜாவா? நான் சாதாரணமான ஒரு மனுஷன், நான் எப்படிங்க இஸ்ரவேலுக்கு இவ்வளோ பெரிய தீமையெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய். தன்னுடைய ராஜாவிற்காக கேட்பதற்காக வந்தவர் இவர். ஆனா எலிசா சொல்லுகிறார், நீ சீரியரின் மேல ராஜாவாக போற. எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு ஆசகேல் தன்னுடைய ராஜாவை பார்க்க போகிறார்.
சீரியாவின் ராஜா கேட்கிறார், என்ன சொன்னார் ராஜா என்று. இவர் சொல்லுகிறார், இல்லை ஒன்றும் சொல்லவில்லை, நீங்கள் நல்லாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இவன் எலிசா 14ஆம் வசனம், இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது எலிசா உனக்கு என்ன சொன்னான்? வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று சொன்னான். பாசிட்டிவா சொல்லிட்டார், அப்பதான் விட்டுருவாரு. ஆகவே எப்படி ஒரு நெகட்டிவ் ரிப்ளைய, உங்களுக்கு பதில் உங்களுக்கு அடுத்து நான் ராஜாவாக போகிறேனா என்று ஒரு ராஜாவின் இடத்தில் அறிவிக்க முடியுமா? மரண செய்தியை சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எலிசா அறிவித்தார் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரில் தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அவன் செத்து போனான். ராஜா முகத்துல நல்ல சமுக்காலத்தை தண்ணியில முக்கி அவர் சொகவீனமா இருந்த நேரத்துல அவர் மூஞ்சில தூக்கி போட்ட, அதனால் அவன் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆசகேல் ராஜாவானான். கர்த்தருடைய வார்த்தை அங்கு நிறைவேறி விட்டது. ஆனா இவன் ராஜாவானது மாத்திரம் அறிவிக்கவில்லை, ராஜாவான பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் எவ்வளவு எதிரியாய் காரியங்களை செய்ய போகிறான், மோசமான விளைவுகளை கொண்டு வரப் போகிறான் என்பதை தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். நம்முடைய நாட்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நாட்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. மோசே சங்கீதம் 90 அருமையாய் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். ஆகவேதான் நாமும் இந்த ஜெபத்தை எடுக்க வேண்டும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவித்தார். எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கிறபடியினால் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி கிடப்போம் என்றால் அதற்கு நேராய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருக்கே சகல துதி கனம் மகிமை உண்டாவதாக. எங்கள் நல்ல தகப்பனை இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறவர் மாத்திரமல்ல, எங்கள் காலங்களை கரத்தில் வைத்திருக்கிறவர். எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். ஒரு நிமிடத்தை வீணாக்காமல் தேவ திட்டத்தை தெரிந்து கொண்டு சரியாய் செயல்பட உதவி செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.